பொதுமக்கள் அளித்துள்ள புகார்கள் மீது அடுத்த ஒரு மாதம் முழுவதும் முழு கவனத்துடன் ஈடுபட்டு தீர்வு காண வேண்டும் என அரசு உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். பொதுமக்களின் குறைகளை நீக்குவதில் அதிகாரிகள் கவனம் செலுத்துகின்றனரா? மக்களின் குறைகளை போக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அவங்க செய்யலனா அவங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகிட்ட போய் அதுக்கான தகவல்களையும் என்னென்ன ஒரு விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லணும் சார். அதுக்கான முயற்சியை அவங்க மீண்டும் அந்த பெரிய அதிகாரிகளை செய்யலைன்னா அவங்களுக்கு அதுக்கும் மேலுள்ள அதிகாரிகிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் சார். சரியான முறையில் போய் அந்த முதல்வர்கிட்ட போகலை, அமைச்சர் மூலியமாக கொடுத்து அந்த முதல்வர்கிட்ட போகலை அப்படின்னா நம்மளே டேரெக்டாக பொதுமக்கள்கிட்ட இது அந்த லெட்டர்லாம் எழுதி வாங்கி மனுவெல்லாம் எழுதி வாங்கி டேரெக்டாக போய் முதல்வர்கிட்ட கொடுத்தா தான் சார் அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க சார். மக்கள் கொடுக்குற மனுவை அது கொடுக்கும்போது அந்த மனுவை ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்காம மக்களை அதுக்கு அடிக்கடி கூப்பிடுறது, அவங்க வேலையை வீணாக்கிறது, இதே போல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க மக்களை லஞ்ச பணம் அது இதுன்னு வாங்கி அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. கொடுக்குற மனுவை குறிப்பிட்ட மாதத்தில் இந்த டைமில் முடிக்கிறது. ஆன்லைன் மூலியமாக அனுப்புறதுனால அந்த அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய பயன் இருக்குது. அதே மாதிரி அவங்க எடுத்து அந்த பணிகள்லாம் எடுத்து செய்யறதுக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடும். அந்த பயத்தினால அந்த அதிகாரிகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு சொல்லிடுவாங்க, தீர்வு செஞ்சிருவாங்க. அலுவலகத்தில் புகார் கொடுத்தோன்னா அந்த புகாருக்கு புகார் கொடுத்தவங்க நோட்டீஸ் போர்டில் வெளில ஒட்டணும். அதனால் அப்படி ஒட்டுறதால மக்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே அங்கே இருக்கவங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க.